بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு தொழுகை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு தொழுகையில் பல சகோதரர்கள் ரொம்ப அலட்சியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது வாய்கிளிய வாதம் பேசுவோம். தர்க்கம் என்ன, வாதம் என்ன, விடிய விடிய நாள் நாம் வாதம் பேசத்தான் செய்கிறோம். வாதம் பேசுவதில் மார்க்கம் குற்றம் சொல்லல. விரல் அசைக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி நம்மள மாதிரி யாரும் பேச முடியாது. அப்படி பேசுவோம். ஒரு சுன்னத் ஜமாத்தை சார்ந்த சகோதரர் போய் பேசிட்டு இருப்போம். அவர் தொழுகிறத பத்தி பேசும்பொழுது அவர் விரல அசைக்கிறத மறுத்துக்கிட்டு இருப்பார். அவற்றை போய் நீங்க என்ன செய்வீங்க? விடிய விடிய வாதம் பேசுவீங்க விரல அசைக்கணும் அப்படிங்கறத பத்தி. காலை 4 மணிக்கு பேசிட்டு நீங்க பெரியவங்க, அவரும் போயிடுவார். அவர் அப்படி சுப கரெக்டா தொழுவாரு. நம்ம வாதம் பேசினால நம்ம சகோதரர், தௌஹீத் சகோதரர், பள்ளியாசல் பக்கத்திலே போயிருக்க மாட்டார். மறுநாளைக்கு அவரே வருவார். என்ன தம்பி, நேற்று வெள்ள சிக்கிறது தொழுகையில இப்படி வெள்ள சிக்கணும்னு சொன்னீங்க, தொழுகைக்கு ஆளக்கணும் அப்படின்னு அவரே. நம்ம ஆள் மண்டையை சொல்லுவாங்க. அதான் நான் பார்த்திருக்கேன் கண்கூட. அப்படிப்பட்ட சகோதரர்கள் நம்ம இருக்கிறோம். தொழுதா தானங்க தொழுகையில வெள்ள செய்கிறத பத்தி பேச முடியும். தொழுகையே சரியில்லைங்கிற போது, தொழவே கரெக்டா வரலங்கிற போது, இணை வைத்தலுக்கு அடுத்த மிகப்பெரிய பாவம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது தொழாம இருக்குது. அது வழங்கிடுங்க. பெரும் பாவங்கள் ஒரு 4-5: இணை வைக்கிறது, வட்டி வாங்குறது, கொலை செய்யறது, தொழாம இருக்கிறது. அவ்வளவு பயங்கரமாக திருமறை குர்ஆன் பயங்கரமா சொல்லுது தொழுகையை பற்றி. முதல்ல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். முதல்ல நம்மளுக்கு எச்சரிக்கை, அவரவருக்கு எச்சரிக்கை. ஈமான் கொண்டவர்களே, உங்களை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். லா எதுர்ருக்கும் மல்லல்ல இலத்தரைத்தும், நீங்கள் சரியாக நடந்தால் யாரும் உங்களுக்கு எந்த இடையூறையும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. முதல்ல பெரும் அழிவுகள் ஆங்காங்கே நடக்குதுன்னா அது ஓட்ட உள்ள ஓட்டப்பா அப்படிங்கிறாங்க. நீ சரியாக நடக்காம, ஓட்ட நேரிய வழி இல்லாமல், ஓட்ட கரெக்டா வெறும் பேச்சுதான் இருக்கே தவிர செயல் இல்லையே. தௌஹீத் பேசுறவனை பார்க்கறது அர்த்தம் கிடையாது, செயல்படுறவனை பார்க்கணும். பேசிடலாம் ஈஸியா, விரல சிக்கணும், தொப்பி போட வேண்டாம், மூழ்கு வரக்கூடாது, பாத்தியா வரக்கூடாது, பேசிடலாம். செயல்படணும். நம்ம பேசுறோம்ல, துவா ஓதக்கூடாது, கூட்டு துவா என்பது இல்லை அப்படின்னு பேசுவோம். அதாவது ஒருவர் துவா செய்து மற்றவர்கள் ஆமீன் சொல்றாங்களா இல்லையா, இந்த ஒரு மெத்தடை பெருமானார் காட்டி தரல. இப்படி துவா செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப எப்படி துவா செய்ய சொன்னாங்க அதை செய்யணும். நம்ம இல்ல இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்கமே தவிர இருப்பதை நாம் செய்கிறோமா என்றால் இல்லை. கடவுளே இல்லைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்னு சொல்றது முக்கியம். இல்லை, நம்ம கலிமாவை எடுத்தா அந்த தத்துவமே அதான் சொல்லும். கடவுள்கள் இல்லை, அது சரி, அதை எந்த அளவுக்கு சொல்றியோ அதுபோல அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், ஒரு கடவுள் இருக்கிறான் என்பது அழுத்தமா நம்ம சொல்லணும். அது நம்மள்ட்ட இல்லை. நீங்கள் நேராக நடக்கும் பட்சத்தில் உங்களை யாரும் எந்த இடையூறும், உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு எந்த இடையூறையும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அதுல மிக முக்கியமா இந்த நடக்கிறது, கரெக்டா நடக்கிறதுங்கிறதுல தொழுகை ரொம்ப முக்கிய இடத்தப்படுது. தொழுகை தான் ரொம்ப முக்கியம். அது இன்ன சலாத்த காணத்தல் கிதாபம் மௌகூத்தா. தொழுகை என்பது கடமை மட்டுமல்ல, நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறாங்க. இந்த நேரம் குறிக்கப்பட்ட கடமை நம்ம கரெக்டா இருக்கிறோமா? ரமதான் அல்லாத காலத்தில் சுபுவை பத்தி பேசவே முடியாது. மூச்சு நம்ம பழைய போய் பார்த்தா தெரியும். இங்கேயும் சரி, எங்கேயும் சரி. அதுல ஜும்மாக்கு மூல கூட்டம் சேருது, மற்ற இடத்துல அந்த கூட்டம் எங்க போச்சு? எங்கேயாவது ஒரு பள்ளியில ஒரு இடத்துல இருக்குதானே செய்யணும் அந்த கூட்டம். அவன் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்கிறான, இது கரெக்டா நம்ம நிக்கிறோமா? உலக விஷயத்துல எவ்வளவு விஷயமா கரெக்டா இருக்கிறோமோ. உங்களுக்கு காலையில் 5 மணிக்கு கம்பெனிக்கு போகணும், டியூட்டிக்கு போகணும். 5:05க்கு கரெக்டா உங்க பஸ் வரும், உங்க கம்பெனிக்கு போறது, உங்க தொழிலுக்கு போறது.
எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க? 3:30 மணி 4 மணிக்கு எந்திப்போம். 5 மணிக்கு வண்டி வரும், அவன் ஹார்ன் அடிப்பான், 2 வாட்டி தான் அனுப்புவான், 6 வாட்டி போயிருவான். அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம லேட்டா போகணும், இங்க என்ன ஆகும்? 25 திரகம் கொடுத்த அம்மால வண்டி எடுத்து போகணும், 300 ரூபாய் ஆச்சே இந்திய பணத்துக்கு. அப்படி ஆனா என்ன ஆகுது? கவலைப்படுறோம்ல. உலக விஷயத்தை அப்படி கவனிக்கமா இல்லையா? ஒரு பால் வியாபாரி கரெக்டா 3 மணிக்கு எந்திக்கிறாங்க இந்தியால. முஸ்லீம்கள் அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு டீ கடை வைக்கிறவன் 3:30 மணிக்கு எஞ்சிடறானா இல்லையா? காலையில 3:30 மணிக்கு எஞ்சாதான் 5:30 மணிக்கு டீ குடிக்க சரியா வரும். சுபு தோண்டு வரவங்க டீ குடிக்கிறதுக்கு. தன்னுடைய உலக வாழ்க்கையில் துல்லியமாக இருக்கிறோம், அதுல சோம்புறதில்ல, அதுல என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் தயாராக இருக்கிறோம். ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. மனிதனையும் ஜின்னையும் படைத்த நோக்கம் என்னை வணங்குவதற்காக. வணக்கத்தில் ஃபர்ஸ்ட் எது? தொழுகை. அல்லாஹ் வணங்குறதுல ஃபர்ஸ்ட் என்னது? தொழுகை. அதுல ஓட்ட வச்சு நீங்க என்னத்தை போய் மற்ற அமலை செய்ய போறீங்க? வேற என்ன அமலை செஞ்சு என்ன ஆக போகுது? படைத்த நோக்கமே தொழுகைங்கிற போது அது நம்மள்ட்ட இல்லைன்னா படைச்சு என்ன செய்யாங்கிற நோக்கத்தை விட்டுறான், காரணத்தை சொல்லிட்டு இருப்பான். அல்லாஹ்வுத்தால படைச்சதனுடைய நோக்கம் என்ன? வணங்குவதற்குங்கிறான். நம்ம என்ன சொல்றோம்? ஏப்பா தொழலன்னு கேளுங்க, என்ன நோக்கமா அதை விட்டுட்டு காரணத்தை சொல்லுவான். என்னங்க செய்யறது? இப்பதான் ஒரு வீடு கட்டுன்னு ஆரம்பிச்சேன், இந்த வீடை கட்டி முடிச்சுக்க அப்புறம் பாருங்க. இப்பதான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அந்த வேலை கிடைச்சோன்னு பாருங்க பள்ளிவாசல்ல கிடக்கிறா இல்லையா பாருங்க. 4-5 பிள்ளைகளா போச்சு, இந்த பிள்ளைய படிச்சு வரது ஆயிட்டா ஒரு 60 வருஷத்துக்கு மேல பாருங்க 24 பள்ளியில நான் கிடக்க போறேன். இதெல்லாம் இவனுடைய தேவைகள். அவனுடைய தேவைகளை சொல்லி காரணத்தை செய்யலன்னு சொல்றான். இந்த மாதிரி உலக விஷயத்தில் சொன்னால் பைத்தியக்காரன் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி உலக விஷயத்தில் ஒண்ணு எடுத்துக்கிடுங்க. வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் நீங்க தான் இன்டர்வியூ போயிருப்பீங்க, நேர்முக தேர்வு போயிருப்பீங்கல்ல, பல பேர் போயிருப்பீங்க. அந்த வெளிநாட்டு வருவது என்ற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்டர்வியூக்கு போறோம். ஒருவன் போறான் இன்டர்வியூக்கு, 2 பேர் போறாங்கன்னு வைங்க. காலையில கரெக்டா 10 மணிக்கு இன்டர்வியூ அவன் வருவான், பயிற்சிக்கு டெஸ்டுக்கு வருவான். என்ன செய்வீங்க நீங்க? 10 மணிக்கு வரணும்னா ஒரு நாளைக்கு முந்தைய மெட்ராஸ்ல போய் கிடப்பீங்க, அல்ல ஒரு நாளைக்கு முந்தைய திருவனந்தபுரத்துல போய் கிடப்பீங்க. அது சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு முந்தி போயிடுறான். முதல்ல இருந்தேன்னு சொன்னா சூடாகி போய் அவன் யூரின் ரொம்ப மஞ்சளா தெரிஞ்சிருவீங்க, நீ செலக்ட் ஆக மாட்டேன் அப்படிலாம் சொன்னவங்க உண்டு. அப்படி நடந்திருக்கு. நல்ல ஒரு நாளைக்கு இருந்து நல்ல இளநீ குடிச்சு சூட்டா போய்கிட்டு பியூரா அந்த இளநீ தண்ணி மாதிரி யூரின் வந்த பிறகு காட்டிட்டு வருவாங்க. பயம், செலக்ட் ஆகாட்டா, நோயே இருக்காது, பயம், பீதி. சாதாரண ஒரு 50,000 ஒரு 5,000 2,000 ரூபாய்க்கு, ஒரு 5,000 ரூபாய்க்கு நம்ம படுற பாடு எவ்வளவு டெஸ்ட், எவ்வளவு டென்ஷன், எத்தனை கேள்வி, எத்தனை அலைச்சல், எத்தனை பேர்ட்ட அலைய சொல்றான். அந்த ஒரு பேப்பரை தூக்கிட்டு நம்ம அலையிற அலைச்சல் உங்களுக்கு தெரியுமில்ல, அவரோட அனுபவப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த ஒரு 5,000 ரூபாய்க்கு அலையக்கூடிய நம்ம படைச்ச ரப்புல் ஆலமீன் மறுமையில கேட்பான இதுக்கு எவ்வளவு 5 வேலை தானுங்க சொல்றான்ல. ஒரு நாளைக்கு மொத்தத்துல 3/4 மணி நேரம் வருமா மொத்த தொழுகையும்? இதுக்கு நம்ம அலைகிறது இல்லை. 2 பேர் போறான், ஒருவன் கரெக்டா இன்று போறான்னு வைங்க, டெஸ்ட்ல எடுத்துட்டான். எதுக்காக போற இன்டர்வியூக்கு? வெளிநாடுக்கு போகணும்னு போறான். இன்னொரு என்ன செய்யறான்? போறான், நோக்கம் என்ன? இன்டர்வியூல கலந்து கொள்றது நோக்கம். தேவையை நிறைவேற்றான், சாப்பிடுறான், படுக்கிறான், தூங்குறான், நல்ல கக்கூசு போறான், ஃப்ரெஷ்ஷா இருக்கான், இன்டர்வியூல கலந்துக்கல. 2 பேரும் ஊருக்கு வர்றாங்க. கேள்வி என்ன கேட்பான்? என்னடா போனீங்களா, என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன? என்ன நோக்கத்திற்காக நீ போனியோ அந்த இன்டர்வியூ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். ஒழுங்கு சொல்றான், நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், கக்கூசுக்கெல்லாம் போனேன், தூங்கி எங்க வந்தேன். அது சைடு அதை வேண்டாம் அவன்கிட்ட கேட்டான், இன்டர்வியூ என்னாச்சுரா கேட்பான்ல. இன்டர்வியூ கரெக்டாக கலந்து கொண்டு வெற்றி கிடைச்சா அதை சொல்லணும், என்ன செலக்ட் ஆகிட்டேன். நீ சாப்பிட்டா என்ன, சாப்பிடாட்டு அந்த கேள்வி வராது. நீ தூங்கினா என்ன, தூங்காட்டியா அந்த குறை இருக்கலாம், 2 மணி நேரம் குறைச்சு தூங்கி இருக்கலாம், ஒருவேளை சாப்பாடு குறைச்சு சாப்பிட்டு இருக்கலாம், அது குறை வராது. எதற்காக நீ சென்றாயோ அது என்ன ஆச்சுமா உலகத்துல. அதுல ஓட்ட விட்டாங்க. உன்ன மாதிரி பைத்தியக்கார எவனா இருக்கான் கேட்பான் நம்மளை பார்த்து. ஏன்டா இதுக்காக இங்க இருந்து 500 ரூபாய் செலவழிச்சிட்டு என் சாப்பிடுறது இங்க சாப்பிடலாமடா, தூங்குறது இங்க தூங்கலாம். மெட்ராஸ் கேட்கல போனேன், திருவனந்தபுரம் ஏன் போனேன், அது செஞ்சான்னு கேட்பான். அதுல கரெக்ட் இல்லைன்னா அவன் பைத்தியக்கார, ஏமாளி, முட்டாள்னு உலகம் சொல்லும், நம்மளும் சேர்ந்து சொல்லுவோம். அப்ப என்ன காரணத்திற்காக செய்தாய் அதை செய்யவில்லை என்றால் அவன் அறிவிலிங்கிறோம். அப்ப என்ன காரணத்திற்காக நம்ம படைச்சிருக்கான்ல நான் கேட்கிறேன். இந்த அறிவு நம்மளுக்கு இல்லையா? இதை சிந்திக்க முடியாதா?
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. என்ன காரணத்திற்காக இந்த உலகத்தில் நம்ம படைச்சானோ தொழுகிறதுக்கு தான் படைச்சிருக்கான், வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்கான். சாப்பிடு வேண்டாங்கிற, கார் எடுத்துக்க, சுத்து மனைவியோட சுத்து, புள்ள ஒட்டியோட ஜாலியா இரு வேண்டாங்க, அதுக்கு படைக்கல. அதை வழங்க அந்த வேலையை தான் ஆடு மாடு செய்யுதுங்க. ஆடு மாடு புள்ள ஒட்டி பத்துக்கல, அது ஜாலியா இருக்கல, அது உடனே கொள்ளல, அதுக்கல்லப்ப ஒன்ன படைச்சது. அது உன்னுடைய தேவைகள், உன் தேவைகளை நிறைவேற்றிருக்க, அனுமதிச்சிருக்க, நான் தந்திருக்க, செய்திருக்க. என்னை நீ வணங்கினாயா கேட்பான்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதான் அல்லாஹ் சொல்ல காட்டுறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபும் மவ்கூதா. தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. முனீபீன இலைஹி, அவனின் பக்கம் சாய்ந்து நிற்பார்கள் முஸ்லிம்கள், அல்லாஹ்வின் பக்கம். வத்தகு, அவனை பயந்து கொள்ளுங்கள். வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுங்கள்ங்கிறதை விட தொழுகை நிலைநாட்டுறதுனா தொடர்ந்து தொழுன்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும். வலா தக்கூனு மினல் முஷ்ரிகீன், இணை வைப்பவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படிங்கிறாங்க நபிகள் பெருமானார் சொன்னாங்க. கடுமையான வார்த்தை இது. ஒரு மனிதன்ட்ட இஸ்லாம் இருக்குதா ஷிர்க் இருக்குதா அப்படிங்கறத தெரியணுமா, தர்க்கு ஸலாத், தொழுகை இருக்கா இல்லையான்னு பாரு. அவன் தொழுகை இல்லையா ஈமான் இல்லன்னு முடிவு எடுத்துரு. அவன் தொழுகை இல்லையா இஸ்லாம் இல்லன்னு முடிவு எடுத்துரு. எப்படிப்பட்ட வார்த்தைங்க. கரெக்டா தொழுவான். சில பேர் ஐவேளை ஜும்மா தொழுவான், தஹஜ்ஜத் தொழுவான், எல்லாம் தொழுவான். தொழுது ஒரு தாயத்தை கட்டி அவ்வளவு தொழுகை நாசமாக்குவான். அப்படிப்பட்ட அறிவிட்டதுனா அது. சில பேர் ஒன்னையும் சொல்ல மாட்டான், ஷிர்க் இருக்கு எதுவும் வைக்க மாட்டான், தொழ மாட்டான், அதனால கூப்பிடுங்க. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நீ அல்லாஹ் ஏத்துக்கிறதுக்கு என்ன அடையாளம், என்ன ஆதாரம்? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வைன்னஹா கபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன் அப்படிங்கறாங்க. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். தொழுது கேளுங்க அல்லாஹ்ட்ட. நம்ம தொழுது கேட்கிறோமா, துஆவை கேட்கறது இல்ல. நம்ம நிறைய பேர் நம்ம சகோதரர்கள் துஆங்கிறது நபிகள் கூட்டு துஆ இல்லையே தவிர சலாம் கொடுத்தோம் படக்குன்னு இங்க ஓடத்த நிக்கிறோம். போய் பாருங்க, அவரவர் கேட்கணும் இல்லைங்க. கூட்டு துஆவை ஏன் நம்ம இல்லங்கிறோம்? முதல் பாயிண்ட் என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சஹாபாக்கள்லாம் சேர்ந்து ஆமீன் சொன்னதாக சான்று கிடையாது. எது போல ரசூலுல்லாஹ் தொழுகையில் நின்னு அல்ஹம்து ஓதி சஹாபாக்கள் ஆமீன் சொல்லி தொழுகை நடக்கல, மக்ரிப் இஷாவுல சத்தம் போட்டு சுபுல நடக்கல. இது மாதிரி ஒருவர் ஓதி ஆமீன் சொன்ன மாதிரி தொழுகை முடிந்ததும் ரசூலுல்லாஹ் துஆ செய்து ஆமீன் சொன்னதாக சான்று இல்லை. ஏனென்றால் தொழுகை எல்லோருக்கும் ஒன்று, பிரார்த்தனை துஆ என்பது எல்லோருக்கும் ஒன்று இல்லை. அந்த கேள்விக்குள்ள பதில் இந்த பயனை நீங்க விளங்கலாம். தொழுகை என்பது எல்லாருக்கும் ஒண்ணுதான். அல்லாஹ் அக்பர் நானும் சொல்லணும், பின்னால் நிக்கிறவன் அல்லாஹ் அக்பர் சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நான் சொல்லுவேன், பின்னால் நிக்கிறாலும் அர்த்தம் சொல்லி ஆகணும். சுப்ஹான் ரப்பில் அலீம்னு சொல்ற இமாம் சொல்வாரு, பின்னால் நிக்கிறாலும் சுப்ஹான் ரப்பில் அலீம் தான் சொல்லி ஆகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் அது வரைக்கும்
என் முன்னால இமாம் என்ன சொல்றாரோ அதே போலதான் தொழுகை பின்னால உள்ள ஆளுக்கு. அதனால அதுல கூட்டு உண்டு, கூட்டு தொழுகை உண்டு, ஜமாத் தொழுகை உண்டு. கூட்டு துவா ஏன் இல்ல? ஒரு ஆளுக்கு வித்தியாசப்படும். இமாமுக்கு உள்ளது பின்னால உள்ள ஆளு கிடையாது. இமாம் ஒரு அஜர்த்து இருப்பாரு, அவருக்கு நிறைய புள்ள ஊட்டி இருக்கும், காசு இருக்காது. அவர் என்ன செய்வாரு? அல்லாட்ட அல்லாஹ் நிறைய பிள்ளைகளை தந்துட்ட, நிறைய சொத்தை தானு கேட்பாரு. ஒரு சொத்தெல்லாம் கோடி கோடியா இருக்கும், அது அறிவிக்க புள்ள இருக்காது. அவன் என்ன கேட்பான்? எல்லாம் பிள்ளைய தான்மா. ஒரு சொத்து சொம் பிள்ளைகளா இருக்கும், புள்ள ஒன்னா நம்பர் தருதலையா இருப்பான். என் பிள்ளை இப்படி போறானா நீதாப்பா காப்பாற்றணும்மா. சில பேருக்கு எல்லாம் இருக்கும், படிப்பு வராது. சில பேருக்கு விவசாயத்துல விளைச்சல் இருக்காது, வியாபாரத்தில் நஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு வித்தியாசப்படும். அதனால ஒரு ஆளு கேட்டு நான் ஆமீன் சொல்ல பைத்தியக்காரத்தனம், அது இஸ்லாம் சொல்லல. அப்படி சான்ஸ் இல்லப்பா. அது ஒவ்வொரு ஆளுக்கு வித்தியாசப்படும்பா. ஒவ்வொரு ஆளுடைய மனோபாவம் ஒவ்வொரு மாதிரி. அவரவர் குற்றங்களை அவரவர் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு கன்ஃபியூஸ் வராது. அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாது? இவன் ஒண்ணு கேட்க அவன் ஒரு ஆள் சொல்லு அப்படியே அல்லாஹ் சொல்ல போறான். அல்லாஹ்வுடைய வல்லமையே அதுதானே. அல்லாஹ்வுடைய வல்லமையே அவரவர் மொழியில் பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், பல லட்சக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன, பல கோடிக்கணக்கான தேவைகள் இருக்கின்றன. மொழி வெவ்வேறு, மனிதன் வெவ்வேறு, அவன் தேவைகள் வெவ்வேறு. அத்தனை தேவைகளையும் அவரவர் மொழியில் அவனுடைய எண்ணப்படி கேட்பதை ஒரே நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ரப்பல் ஆலமீனுக்கு இருக்கு. அதுதான் அவனுடைய வல்லமை. அதுபோல முஹித்தீனுக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க சிறுக்குங்கிறோம். அதுபோல முஹித்தீன் போய் ஒருத்தன் கேட்கிறான், இங்க இந்தியாவில இருந்து கேட்கிறான் முஹித்தீன், தமிழ்ல ஒருத்தன் கூப்பிடுறான், ஒரு மலையாளத்தில் கூப்பிடுறான், ஒரு ஆங்கிலத்தில் கூப்பிடுறான், ஒரு அரபில கூப்பிடுறான். எல்லாத்துக்கும் என்ன பாரா சொல்ல முடியாதப்பா, அல்லாஹ் வளர முடியுங்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய வல்லமையால் தான் அந்த ரப்பல் ஆலமீன் யார் எவ்வளவு நேரம் கேட்டாலும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவன். துஆக்கள்ல வித்தியாசம் வரும். துஆக்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த ஷிர்க்க பத்தி இன்னொரு பேசணும், அதை விளக்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு. துஆக்கள்ல வித்தியாசம் வரும், பிரார்த்தனைகள் விஷயம் வித்தியாசம் வரும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெத்தட காட்டி தரல. அவரவர் கேளுங்க, துஆ கேளுங்க. தொழுதா தானுங்க துஆ கேட்கறதுக்கு. தொழுகையே போறது இல்லையே. கரெக்டா தொழுறாள் யாராவது இருக்கிறோமா? அது வேலை கரெக்டா தொழிலாளர் சொல்ல முடியும், ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப 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 சுபுகுக்கு அதிகமா வர மாட்டாங்க, லுஹருக்கு வர மாட்டாங்க, வந்தா தொழுவாங்க. சில பேர் வந்தாச்சு பாங்கு சொல்லியாச்சு, இப்ப போன ஒரு சைஸா இல்லான்னு பாப்பாங்க, கூட கூட அல்லாஹ் அக்பர் இப்படி இருக்குது. வைலுல்லி குல்லி வைலுல்லி முஸல்லீன் அல்லதீனஹும் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன் வயம்னஊனல் மாஊன். அசால்ட்டாக தொழுகையில் அலட்சியம் செய்பவர்கள், பிறர் தன்னை தொழுகையாளிதான் என்று நினைக்க வேண்டும் என்று தொழுபவர்கள் நரகத்தின் கேடுதான் அவர்களுக்கும். அப்படி நினைக்கவா இல்லையா? நம்ம அறியாம யார் இன்னும் சொல்லிடுவாங்கிறத தொழுறோமுங்க. படிச்சவன் கேட்பான் நாளைக்கு, அந்த பையன் இல்ல பாருங்க, அந்த இறையச்சம் இல்ல பாருங்க. நம்ம ஏற்கனவே இறையச்சம் பேசணும். அந்த இறையச்சத்தை விலகினாலே தொழுகை கரெக்டா இருக்கும். அல்லாஹ் கேட்பான் நாளைக்கு, அல்லாஹ் கேட்பான், ஏன்னா வணங்கினியால கேட்பான். ஒரு மனிதன் கேட்கிற கேள்விக்கு எவ்வளவு பயப்படுறோம், எவ்வளவு கேள்வி, எவ்வளவு பயம். முதலாளி ஏதாவது கேள்வி கேட்பான்னு பயப்படுறீங்க. உங்க கம்பெனிக்குள்ள நுழைய முடியாது, ஏதாவது லேட் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தா சிக்கலாயிரும் பயப்படுறோமே. படிச்சு ரப்பல் ஆலமீன் மறுமையில கேட்க மாட்டானா? ஃபவைலுல் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன வயம்னஊனல் மாஊன். பிறருக்கு தெரிய வேண்டும் என்று தொழுவது கூட நபிகள் பெருமானார் சொன்னார். அர்-ரியாஉ ஷிர்குல் ஹஃபீ என்றார் நபிகள் பெருமானார். முகஸ்துதி இருக்குல்ல, அடுத்தவனுக்காக செய்யறது, நாலு பேர் நம்மளை பாராட்டணும்னு செய்யறது, எந்த செயலையும், அதுல குறிப்பா தொழுகை. அப்படி செய்தா கூட ஷிர்க்தான் பாரு, சிம்பிளா ஒரு ஷிர்க் ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ் அக்பர் கேட்கும் போது அங்க பியூர் அல்லாஹ் இல்லையே உள்ளத்துல. படைச்சவன் பாக்குறாங்க, என்ன அங்க இல்லையே, என்ன இருக்கு, இவன் பார்க்கட்டும் இருக்க. அரலைத்தும் பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆখিরা, உலகத்தில் யம்னஊனல் மாஊன், அற்பமான தர்மத்தை கூட கொடுப்பதற்கு தயங்குவானா இந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறாங்க. தர்மம் இருக்கலங்க, அது கொடுக்கிறது கூட யாருக்காவது தெரியும் நினைப்போம். ஒரு 50 பைசா தெரியாம கொடுக்க மாட்டான், அவனுக்கு கொடுக்கவே மனசு வராது. கொடுக்க போறான்னு வைங்க, யாராவது பாக்கெட்மான்னு பார்ப்பான், இருப்பான், யாராவது பாக்கெட். அதுக்கப்புறம் போடுவான், பரவாயில்லையே அது கொடுக்கிறாரு. அற்பமானதை கூட கொடுப்பதற்கு அவன் ஆசை வராது. என்ன உலக மாயில் அவன் சிக்கி கிடக்கிறான். அரலைத்தும் பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆখিরা, மறுமையை விட உலகத்தை நீங்கள் பிரியப்படுகிறீர்களா? சாட்டை எடுத்து கேட்கிற மாதிரி கேட்பான் அல்லாஹ். அந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் அந்த வசனத்தை நீங்க எடுத்து எஃபெக்டாவே படிக்கிறது இல்லை யாருமே, ஏதோ தர்ஜுமா படிச்சுட்டு போறீங்களே ஒழிய கேட்பான் அல்லாஹ். ரலீத்து பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆখিরা, மறுமையை விட உலகம் உங்களுக்கு பிரியமோ?
ஃபமா மத்தாவுல் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆখিরা இல்லா கலீல். மறுமையை கவனிக்கும் பொழுது இந்த உலகம் ஒன்றுக்கும் ஆவாது, ஒன்றுக்கும் உதவாது, அல்பமானது என்பது தெரியாதா? புரியல உனக்கு? திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. எப்படி கேட்கலாம் பாருங்க. சஹாபாக்கள் வழங்கினாங்கல்ல, இது அற்பமானது. அற்பமானதுன்னு சொன்னா நீங்க லேசா நினைக்கிறீங்க. ஃபிரௌனுடைய மனைவி கேள்விப்பட்டிருக்கீல்ல? ضرب الله مثلا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அப்படிங்கறாங்க. நீங்க லேசா நினைக்கிறீங்க. ஃபிரௌனுடைய மனைவி கேள்விப்பட்டிருக்கீல்ல? ضرب الله مثلا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அப்படிங்கறாங்க. ஈமான் கொண்டவர்களுக்கு முன்மாதிரி யாரை போய் பார்க்க சொல்றாங்க தெரியுமா? நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு யாரப்பா முன்மாதிரி? ஃபிரௌனுடைய மனைவியை பார் அப்படிங்கிறான். ஃபிரௌனுடைய மனைவினா என்ன? ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியுமா? ஹிட்லர், கொடுங்கோலன் ஹிட்லர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. லட்ச ஹிட்லருக்கு ஈக்குவலான. ஃபிரௌன் கால் தூசுக்கு பெற மாட்டான் ஹிட்லர். அவ்வளவு பயங்கரமான கொடுங்கோலன். கொடுங்கோலன் என்று சொன்னால் தன்னை கடவுள் ஒருத்தன் சொல்றானா? யோசிச்சு பாருங்க பாப்போம். நான் தான் பெரிய அரசன், என்ன மிஞ்சின ஆள் இல்லடா, யாரா என்கிட்ட வர முடியும்னு சொல்றதை விட நான் தான் கடவுள், ஆனா ரப்புக்கும் ஆளா, உங்களை படைச்ச ரப்பு நான் தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா, அதை ஏத்துக்கிறதுக்கு ஒரு குரூப் இருந்துச்சு. இன்னைக்கு எவன் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டான். இன்னைக்கு ஒரு அரசன் சொல்றான் நான் கடவுள்னு சொன்னா ஒத்துக்குவானா? ஜெயலலிதா நான் தான் கடவுளுங்கிறான். சும்மா கிறுக்கங்க போய் விடலாமே தவிர எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும். இவன் யாரா கடவுள்னு சொல்லி போடுவோம். ஒரு மன்னன் தன்னை கடவுள்னு சொல்ல முடியுமா? ஃபிரௌன் தன்னை கடவுள் என்று சொன்னான். அந்த கடவுள் என்று சொன்னதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை மறுத்தது யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபிரௌனுடைய பொண்டாட்டி. என்ன நீ என்னடா கடவுள்? பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனுடைய பலகீனம் தெரியுமில்ல? இவனை பத்தி நம்மளுக்கு தெரியாத பொண்டாட்டிக்கு தான் தெரியும். ஈஸியா தெரிஞ்சும். நம்மள்கிட்ட பலகீனம் ஜாஸ்தியா இருக்கிறது மனைவிக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன போல ஒரு மனுஷன் அலட்சியமா பேசுறான். யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. நான் மூசா சொல்லக்கூடிய கடவுளைத்தான் ஏற்றுக்கொள்வேன், நீ எல்லாம் ஒரு கடவுளும் கிடையாது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சொகுசெல்லாம் போயிடுச்சாங்க. அவளுக்கு எவ்வளவு சொகுசு இருந்துச்சு? சொகுசுனா கொஞ்சம் நெஞ்ச சொகுசா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் ஃபிரௌனுடைய மனைவி? கற்பனை செய்ய பார்ப்போம். இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பெருசு. அன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய எது நாகரிகத்தின் உச்சமோ அதை அடைஞ்சிருப்பாங்க. அன்றைய காலத்தில் நாகரிக உச்சம் பிரமாமா இருந்திருக்குல்ல, அதை அடைஞ்சிருப்பாங்க ஃபிரௌனுடைய மனைவி. அதையெல்லாம் கால் தூசிக்கு மேல தூக்கி தூர வீசி போட்டு படைச்ச ரப்பு ஒருத்தன் இருக்கான் மூசா, மூசா சொல்லக்கூடிய ரப்பு தான் கரெக்ட், ஒன்றையும் என்னையும் படைத்த நாயன் ஒருவன் இருக்கிறான்னு சொல்லி இவ்வளவு பெரிய சொத்தை தூக்கி தூர வீசிட்டு சுண்டுனா லட்சம் பேர் ஓடி வருவான். ஃபிரௌன் மனைவி ஒரு கொடுங்கோல் அரசனுக்கு தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொடுக்க இருப்பவனுக்கு மனைவியா இருந்தா கூட்டா என்ன செய்ய? கூப்பிட்டு சேர்ந்து ஓடி வருவோம் ஒரு பெரும் கூட்டம். இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு பதவி, இவ்வளவு சொகுசு இருந்த ஃபிரௌனுடைய மனைவி கால் தூசுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்லாஹ்வை நான் ஏத்துக்கணும்னு வந்தாங்க. நம்ம என்னடான்னு சொன்னா சாதாரண ஒரு 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு அடிபணிஞ்சு கிடக்கிறோம். பணத்துக்கு அடிபணிஞ்சு கிடக்கிறோம். 5 மணிக்கு டியூட்டினா 4 மணிக்கு எஞ்சி போறோம். 5 மணிக்கு தொழுகைன்னு சொன்னா 4:45 மணிக்கு எதுக்கு தயாரா இல்லையா? நம்மள அந்த குறை இருக்குல்ல. ஹய்யா அலஸ் ஸலா கூப்பிடும். ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலாஹ் பேசிட்டே இருப்பீங்க. சுன்னத் ஜமாத் ஆள்கிட்ட வெர்ல சிகரை பத்தி தொப்பி போட வேணாம்னு பேசிட்டே இருப்பீங்க. ஹய்யா அலஸ் ஸலான்னு அவர் வாங்க தொலைப்போம் அப்படிம்பாரு. சுன்னத் ஜமாத் ஆளு இவர். பின்னால் 2ஆம் ஜமாத் போட்டுக்கலாம், அதனால ஒண்ணு இல்ல உட்காருங்க. திருந்துவான அவன் 2ஆம் ஜமாத் கூடுனாங்க. இது அலட்சியத்தில் வர்ற பதில் தானே இது? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அவர் சொல்லுவாரு பாங்க சொல்லியாச்சுங்க, விரல அசைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தொடரும் இல்லைங்க 2ஆம் ஜமாத் போடுங்க. இப்ப என்ன அதனால ஒண்ணு இல்ல, 2ஆம் ஜமாத் போட அனுமதி இருக்கு மார்க்கத்தில். சொல்ற மெத்தட் அவன் திருந்த மாட்டான். கோயம்புத்தூர் நான் இருக்கும்போது ஒரு அதாவது உண்மையான நபி வழியை கூட அழகான மெத்தட்ல சொல்லணும்.
ஒழுங்கான மெத்தட்ல சொல்லணும்னு வைங்க, உண்மையும் மனசை ஏத்துக்கிட மாட்டாங்க. விளங்கிருங்க. நீங்க ஒரு புருஷன் கொண்டாட்டி எடுத்துக்கணும். புருஷன் வீட்டுக்குள்ள போறான், நடு வாசல்ல கிளாஸ் இருக்கு அப்படி வச்சுக்கிறேங்க. கொண்டாட்டி நடு வாசல்ல கிளாஸ் வச்சிருக்கான். போகும்போது புருஷன் என்ன செய்யணும், வாசல்ல உள்ள கிளாஸ் கவனிக்காம டமால் ஒரு ஏத்திட்டு போறான். கவனிக்காம பொண்டாட்டி என்ன செய்வாங்க பார்த்தவன இவன் திட்டிகிட்டே போவான். உழுந்தவன ஏண்டி மூதேவி நடு வாசல்ல கிளாஸ் வைக்கிறது எடுத்து எப்படி அப்படி கேட்பான். உடனே அவா குருட்டு மனுஷா கண்ணு அந்த பெருடிலையா இருக்கு பார்த்து வர வேண்டியதானே. இவன் சொல்ற மெத்தடும் தப்பு, அவ பதில் சொல்ல அப்படி வந்துடும். அழகா சொல்லி பாரு பார்ப்போம். உழுந்துருச்சு, கிளாஸ் எத்தியாச்சு. கவனிக்காம வந்துட்டேன், முட்டாள்தனமா இப்படி உடஞ்சு வச்ச கிளாஸ். உடனே அவா நீங்க என்ன செய்ய, நான்ல மடத்தனமா தூக்கி வச்சுட்டேன் நடுவாசல். நீ உன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ளும் பொழுது அவனுடைய தவறை ஒத்துக்கொள்வான். அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம தவறை ஒத்துக்கலன்னு வைங்க, நீங்க என்னத்தை சொன்னாலும் ஏற்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யூதன் சுட்டி காட்டும் பொழுது சரிதான் நீ சொல்வது என்றார்கள் நபிகள் பெருமானார். ஒரு யூதன் சொன்னா அல்ல ரசூலுல்லாஹ் வந்து, முகமதே நீங்க அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது ஏகத்தோடு சொல்றீங்க, சத்தியம் செய்வது வணக்கம் தானே? ஆமா சத்தியம் செய்வது வணக்கம். பிறகு ஏன் வல் காபா, காபாவின் சத்தியமாக சொல்றீங்க? காபாவின் சத்தியம் செய்வது தப்பு இல்லையா அப்படின்னு ஒரு யூதன் கேட்கிறான். லா தஹலிஃபு இல்லா பில்லாஹ், பெருமானார் சொன்னார் அல்லாஹ் மீது மட்டும்தான் இனிமே சத்தியம் செய்யணும், காபா மீது சத்தியம் சொல்லாதீங்க. கரெக்டா சொல்றது அப்படின்னாங்க. ரப்பில் காபா என்று சொல்லுங்கள், காபாவை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுங்க. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்வை தூதர் எனக்கே சொல்லி தரியா, கரெக்ட் ஏத்துக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி அவர் சொல்லுவார், பேசிட்டே இருப்பாரு. வாங்க பாங்க சொல்லி தொலை போவோம் அப்படின்னா போவாங்க, அது வாங்க மாட்டான். பின்னால தொலைக்கலாம், ரெண்டாவது ஜமாத்து வச்சுக்கலாம். சொல்ற மெத்தேடு. கோயம்புத்தூர் இருக்கும்போது ஒரு சகோதரர் யூனியன் போறாரு, பள்ளிவாசல் அந்த உணவு போற இதுல நின்றுகிட்டு உணவு போறாரு. அவன் பக்கத்தில் அவர் பாவம் அந்த ஹதீஸ் கேள்விப்படாதவர். அவர் என்ன நினைப்பாரு, நின்று கொண்டு பள்ளிவாசல்ல அந்த பிறையில ஒண்ணுக்கு இருக்காங்களா, என்ன எவ்வளவு பெரிய தவறுன்னு ஒரு வயசு வாங்கி வச்சிருக்காரு. அவருக்கு புரிய வைக்கணும். தம்பி உட்கார்ந்து இருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாங்களா அப்படியே அன்னைக்கு ஒண்ணு கிடைச்சிட்டு நின்றுட்டு மோளம் ஹதீஸ்ல இருக்கு உருப்படம் திரும்ப உடனே அந்த சகோதரர் வந்தாரு. அவர் நம்ம பள்ளிக்கு தான் வருவார், சுன்ன ஜமாத் சகோதரர். அவரு வருவாரு, நின்றுட்டு போன ரசூலுல்லாஹ் நின்று போட்டுக்காம இப்படி எஃபெக்ட் ஆகும். அப்படி நம்ம அவனுக்கு விளங்காது, அப்படி ஒரு தன்மையை கேள்விப்பட்டது இல்ல. அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்மளே கேள்விப்படும் போது ஆச்சரியமா தான் இருக்கும். ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ் நின்று போட்டாரா இருக்கும்ல. அப்ப அவரை கூட்டு வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு மோண்டதாக யார் சொன்னாலும் நம்பாதீர்கள் ஆயிஷா சொன்னாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆயிஷா ஏன் அப்படி சொல்லிருக்காங்க, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வீட்டுல உட்கார்ந்து முறையா தான் இருப்பாங்கன்னு விளக்குது. மனைவிக்கு தானே தெரியும் அதிகமா நைட்ல இருக்க போறதெல்லாம், யார் நம்பாதீங்கன்னாங்க. அப்ப ஆயிஷா நாய்க்கே தெரியாமல் ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு போர்க்களம் போயிட்டு வரும்பொழுது அப்ப ஆயிஷா இல்ல போல இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு குப்பை குழியா இருக்குது. அந்த இடத்துல உட்கார்ந்து சென்று கழிச்சுட்டா மேல தெரிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ரொம்ப அசிங்கமா போயிடும். அப்படி ஒரு நேரம் நிர்பந்தம், வேற வழி இல்ல சொல்ல நின்று போண்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியா ஏத்துக்கிட்டாரு. சொல்ற மெத்தட் வேண்டாம், எப்படி எடுத்து சொல்லணும்னு தெரிய வேண்டாம். சும்மா தாட் போட்டு சொல்லிட முடியாது. படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்லலாம், படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்ற மெத்தட் வேற. இப்ராஹிம் நபி சொன்னாரு, அது கட்டன் ரேட்டா சொல்ற மெத்தடுங்கிறதுக்காக விட்டுட்டு பேசணும்னு சொல்ல வரல. அப்படி சொல்ல நினைப்பாங்க. சொல்ற மெத்தடு நளினோனா நன்றி விட்டுறது, மோல் தோத கூடாது, அது சிறுக்கு இருக்கு. நளினம் எப்படி சொல்றது, மோல் தோத கூடாதுதான், கொஞ்சம் கொஞ்சம் வலிக்கலாம், அப்புறம் கூடாது இப்பெல்லாம் சொல்ல முடியாது. கிழிச்சு தூர விசிறான்னு சொல்லணும். அது ஓகே, ஏதோ ஒரு பக்தியா விளங்கி வச்சிருக்கானோ அது நபி வழி இருந்தா அசையாமல் சொல்லணும். இதுதான் மெத்தடு. இல்லைன்னா எல்லாம் முட்டாள்தனங்கள் ஆயிரும். ஒரு வாத பிரதிவாதம் நடந்திருக்கு. 2 பேர் கடுமையா வாத பிரதிவாதம் பேசிருக்காங்க. ஒரு ஆள் வந்திருக்காரு, இவன் எல்லா மேட்டரையும் சொல்லியிருக்கான் வாதத்தை. நீ சொல்றது சரிதான் அப்படின்னு இருக்காரு அவர். அவன் இன்னொருதான் அவன் கொஞ்ச நேரம் சொல்லியிருக்கான் பதில், நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு இருக்காரு. இது எப்படி ஆகுது? ஒன்னு இன்னொரு வந்து அது எப்படிங்க 2 பேரும் சொன்னது எப்படி சரியாகும், நீ சொல்றதும் சரிதான், லூசாடா உனக்கு கேட்க மாட்டான். அப்படி சொல்லக்கூடாது. தெளிவா தோமர் எது உமக்கு கட்டளையிடப்படுகிறதோ அதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும். அது வேறு. அதை நபிகள் பெருமானார் சொன்ன மாதிரி கட்டன் ரேட்டா பேசுற இடங்கள் உண்டு, தூக்கி போட்டு உடைத்த இடங்கள் உண்டு. அவர்களிடத்தில் அழகான பண்பான முறையில் லையினன் கண்ணியமான முறையில் நளினமாக நீர் பேசாவிட்டால் உண்மை விட்டு ஓடிவிடுவார்கள் என்கிறான்.
மூட்டை நினைஞ்சிருப்பாங்க, ஓடிப்பாங்க. கல்லன் லன் ஃபவ்வு மின் ஹவ்லிக்க, கர்ண கொடூரமாக கண்ட ரொம்ப டென்ஷன்ல தேவையில்லாம அழகா சொல்ல வேண்டிய இடத்துல கூட எரிச்சலா தப்பா பேசணும் வைங்க, விட்டு ஓடி போயிருப்பான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்டுகளை ஈகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு சொல்றாங்க. சஹாபாக்கள் நீ அழகாக பேசுகிறீர், பண்பாக பேசுகிறீர், நளினமாக சொல்கிறீர், அப்படி சொல்லவில்லை என்றால் உமக்கிட்டே வந்திருக்க மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபியே நீர் வளைந்து பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் காபிர்கள், அப்படி பேசியிருந்தா உன்னை நண்பனா ஆக்கியிருப்பான். அப்ப எவ்வளவு எஃபெக்டா கவனிக்கணும் பாருங்க. யாருக்கு மாறா பேசுற நான் சொல்லல, தெளிவாக பேச வேண்டும், அழுத்தமாக பேச வேண்டும், வளையக்கூடாது, அன்பாக சொல்ல வேண்டும். அப்படிதான் மார்க்கம் சொல்லும். அதுக்காக ஏருக்கு மாறாக பேச்செல்லாம் இஸ்லாம் என்ன செய்யாது, விரும்பாது. இந்த மாதிரி நம்முடைய தௌஹீத் சகோதரர்களோட பேசுவாங்க. பேசும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில சகோதரர்கள்ட்ட இருக்குது, மார்க்கத்தை தெரியாமல் குஃப்ர்ல போய் கிடக்கிறவன் இருக்கிறான், மார்க்கத்தை தெரியாம ஷிர்க்ல போய் கிடக்கிறவன் இருக்கிறான், நம்மளை விட ரசூலுல்லாஹ் மீது அளவு கலந்த பக்தி, அதை குருட்டு பக்தியா வச்சிருக்கிறான், அப்படிலாம் இருக்கிறான். தஹஜ்ஜத் உள்பட கரெக்டா தொழுவான், ஷிர்க் செய்து அமலை நாசமாக்குவான். அவர்களுக்கு அழகான முறையில் எடுத்து சொல்லும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நாம நளினத்தை விட்டுறோம், நாம தொழ போறதில்லை. நம்மள்ட்ட சுன்னத் 100க்கு 100 இருக்காது. அவர் பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படி கேட்டார்ல, அது தம்பி சரி தம்பி வரலாறு சிக்கிறது சுன்னத்து, இங்க ஒன்னையும் காணாம என்ன பதில் சொல்ல முடியல. தாடி எங்க, அவர் பெரிய தாடி வச்சிருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்ற மாதிரி லா எவருக்கும் மன்வல்ல இதத்தைத்தும், நீ சரியாக நடக்கும் பட்சத்தில், நீ நேர்மையாக நடந்தால் உமக்கு எந்த இடையூறையும் எவனும் தர முடியாது. நம்மள்ட்ட ஓட்ட இருக்குன்னு அர்த்தம், நம்மள்ட்ட சரியா இல்லன்னு அர்த்தம், நம்மள்ட்ட நபி வழி தொழுகை பேணுதல் கரெக்டா இல்லன்னு அர்த்தம். நம்மளே அதிகமான நேரத்தில் மர்மையை விட உலகத்தை அதிகம் நேசிக்கிறோம். அல்லாஹ் சொல்றானே, அரைத்தும் பில் ஹயாத்தித் துன்யா மினல் ஆகிரா, மர்மையை விட உலகம் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதா, அதன் மீது ஆசை வைக்கிறீர்களா? உங்கள் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், உலகம் ஏமாற்றி உங்களை ஏய்த்து விடும் என்பது தெரியாதா? அல்லாஹ் சொல்றான். ஏமாது ஒரு அளவுதாங்க சுகம், ஒரு அளவுதான் வசதி, தேவைக்கு தான் வசதியா இருக்கணும், நம்ம தேவைக்கு தான் சுகம். அளவு கடந்து போயிடுச்சுன்னு வைங்க, மூலிகை நாசமா போயிடறான். பாக்குறோமே, நல்லா இருப்பான், கஷ்டப்படுவான். நம்ம நாட்டில் பார்க்கும்போது கூட ஆரம்பத்தில் விசா கிடைக்காம, வேலை கிடைக்காம, கரெக்டா தொழிலைக்கெல்லாம் வருவான். 10-15 பார்க்கும்போது நான் துவா செய்யுங்க, விசால வெளிநாடு போலான்னு இருக்கேன், ஒரு நல்ல வேலை ஒன்று கிடைக்கி துவா செய்யுங்க. ஒரு நாளைக்கு 9 தடவை துவா செய்ய சொல்லுவான். அல்ஹம்துலில்லாஹ் செய்யணும், துவாச்சைன்னு சொல்லிட்டே இருப்பான். வெளிநாட்டுக்கு வருவான், சரியான போஸ்டிங் அமைஞ்சிடும், 10,000 திரகம் சம்பளம், 1.5 லட்சம் ரூபாய். 1.5 லட்சம் ரூபாய் தந்தோடனே ஒரு வருஷத்துக்கு அங்க வரும்போது அப்படியே தலைகீழா போவோம். அங்க வரும்போது சலான் சொல்லிட்டா கூட என்ன தேவை கேட்டுருவாங்க. மறுசக்தி நம்ம கேட்க போறோம், மதரசா ஏழைகள் தாவாக்கள் தான் கேட்போம், வேற நம்மளுக்காக கேட்க போறோம். இதை பார்த்துட்டு சலான் சொல்லிக்கிற நீ யாரு அப்படி கேட்பான், நீ அழிங்க அப்துல் ரஹ்மான், எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேங்கிறீங்க, ஆச்சரியமா இருக்கும். ஒரு சஹாபி வர்றாரு ரசூலுல்லாஹ் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு சஹாபி, அதாவது அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலுன் ஆமா, கண்டறியாத சஹாபி ரசூலுல்லாஹ் வர்றாரு. கண்டறியாத ஒரு அந்த குருட்டு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் லைஸலிய காயிதுன் யகூதுனி பில் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு கூட்டு வர்றதுக்கு எனக்கு ஆள் இல்ல, கண்ணு தெரியாதவருக்கு பள்ளிவாசலுக்கு கூட்டு வர்றதுக்கு எனக்கு ஆள் இல்ல, நான் வந்து வீட்டுல தொழுதுக்கலாமா? ஃபஸஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிஸலஹு ஃபயஸல்லி ஃபீ பைத்திஹி ஃபரஹஸலஹு, வீட்டுல நான் தொழுதுக்கலாமா யா ரசூலுல்லாஹ், எனக்கு கூட்டு வர ஆள் இல்ல, பள்ளிவாசல்ல இருந்து கண்ணு தெரியாது எனக்கு அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வீட்டுல தொழுதுக்க அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே ஃபலம்மா வல்லா சொல்லிட்டு அவர் திரும்பி போறார். ஹல் தஸ்மவுன் நிதா பிஸ்ஸலாத், பள்ளிவாசல்ல இருந்து பாங் சொல்லுவோம் காதுல உழுதா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீ கண்ணு தெரியாத ஓகே, பள்ளிவாசல் இருந்து பாவம் சொல்றது உன் காலில் உழுதான்னு கேட்கிறாங்க. ஆமா நான் உழுது கால பாஜி பாப்பம் பள்ளிவாசலுக்கு வந்துரு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கஷ்டம் யாருக்குங்க? கண்ணும் தெரியல. இந்த மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்கா நம்மளுக்கு இருக்கா? அப்படின்னு இது தொழாமல் இருப்பதற்கல்ல, ஜமாத்தில் தொழாமல் இருக்கிறது தான் அவர் கேட்ட அனுமதி கூட. நான் ஜமாத்தில் தொழாம வீட்டுல தொழலாமாங்கிறது தான். இந்த மாதிரி கண் தெரியாம வர முடியாம இந்த முக்கிய ரசூல்லா இப்படி சொல்லிட்டு அவங்க சுமர்னாங்க நினைக்கீங்களா? ரசூல்லா சில நேரங்களில் தொழுகை நம்ம அசால்ட்ட தோற்றுவோம். நம்ம எல்லாம் சொல்லுவோம் கலா தொழுகை கூடாது அப்படின்னு தௌஹீத் சொல்றாங்கன்னு வெளியே பரப்புவாங்க. கலா தொழுகை கூடாதுன்னா தொழுகையினுடைய அலட்சியத்தினால சொல்லல, கலா ஆக்கக்கூடிய அளவுக்கு உள்ள நல்ல தொழுகை அதை விளங்கணும். கலாவாக்கக்கூடிய அளவுக்கு நோம்ப கலாவாக்கி போடலாம். இன்னைக்கு பிடிக்காத நாளைக்கு பிடிச்சிட்டு போயிடலாம், அடுத்த நாள் பிடிச்ச தொழுகை அப்படி விடவே கூடாதாமா. கலாக்கு வாய்ப்பை கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒண்ணு தொழுகைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் ஆயிஷா என்ன சொல்றாங்க, ரமலானுடைய காலத்தில் நாங்கள் மாதவிடாய் காலங்கள் அந்த பீரியட் டைம் தொழுகையை விட்டு விடுவோம், நோன்பையும் விட்டு விடுவோம். பிறகு முடிந்த ரமலான் காலம் முடிந்து எந்த நோன்பை விட்டோமோ அதை நாம் திரும்ப செய்வோம், கலா செய்வோம். தொழுகையை செய்ய வேண்டும் என்று சொல்லல, விட்டா விட்டலாம். அது அந்த நேரத்தில் விட வேண்டிய நிர்பந்தம், அது அல்லாஹ் அனுமதிச்சிருக்கான். அந்த ஒன்றை தவிர மாதவிடாய் காலம் தவிர வேற எந்த காலத்திலையும் தொழாமல் இருக்கிறது அனுமதி இல்லை. குறிப்பிட்ட அந்த நேரத்தை தவிர இருக்கிறதுல இக்கட்டான ஒரு சூழ்நிலை சொல்லுங்க பார்ப்போம். மனுஷனுக்கு இக்கட்டான சூழ்நிலை போர்க்களம். போர்க்களம் மாதிரி ஒரு இக்கட்டு கிடையாது. போர் நடந்துட்டு இருக்கும் எப்படிங்க தொழுகிறது? பயங்கரமா போர் நடந்துட்டு இருக்கு, அதை விட ஒரு இக்கட்டு இருக்குமா மனுஷனுக்கு? சண்டை நடந்துட்டு இருக்கும் போது தொழணுங்கிறான்ல, இந்த மாதிரி ஒரு போர்க்களத்தில் இருக்கும் பொழுது ஒரு சாரார் உங்களோடு தொழட்டும், மறு சாரார் எதிரிகளை பார்த்துட்டு இருக்கணும். ஒரு குரூப் தொழும், இந்த குரூப் சுஜூத் செய்து தொழ முடிச்சோன்னு அந்த குரூப் வரட்டும். தாய்பத்தின் உகரா லம்மி சொல்லு சொல்லி சொல்லி மாக் தொழாத கூட்டம் திருப்பி வந்து தொழட்டும். போர்க்களத்தில் கலா அனுமதினா எங்க அனுமதிச்சிருக்கணும்? போர்க்களமா இருக்கு, ஒரு வாரம் ஒரு மாசமா இருக்கு, இந்த ஒரு மாதம் தொழாம இருந்துக்கிறங்க, இதை சேர்த்து வேண்டாம் செட்டாலும் பரவாயில்ல தொழுங்கிறான்னு அர்த்தம். அதான அர்த்தம் இருக்கு. போர்க்கள நேரத்தில் எப்படி அனுமதிக்கிறதுனா இவ்வளவு முக்கியமா இருக்கிறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தை கூட கண் தெரியாத ஆளா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அந்த ஜமாத்தோட எஃபெக்ட் நம்மளுக்கே தெரியல. அதனால நம்ம ரெண்டாவது ஜமாத் சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? உடனே சொல்லுவார் ரெண்டாவது ஜமாத்து தான் சொல்றோம், ரெண்டாவது ஜமாத்தான் போட போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஜமாத்தினுடைய எஃபெக்ட் இவருக்கு தெரியல. அப்படி பேசுறாளுக்கு தற்செயலாக நிகழ்வது வேற, வழி இல்லாமல் நிகழ்வது வேற. தனியே தொழுவதை விட 8 மடங்கு 70 மடங்கு அப்படியே கூட்டிட்டு போகலாம். கூட்டம் கூட 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 இந்த நம்பர் அப்படியே பெருகிட்டு போகும். அப்ப என்ன சொல்லுவாங்க? 4 பேர் 8 பேர் தனியே தொழுகிறாரு, அதை விட 4 பேர் 2 பேர் ஜமாத்தா தொழுவது சிறந்தது. அப்ப 800 பேர் சேர்ந்து தொழுதா 10,000 பேர் தனி தொழுத கூட வந்துடும். 10,000 பேர் ஜமாத்தா தொழுதா ஜமாத்து கூட 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 எங்கேயே போய் நின்றுங்க. சில கணக்கு அந்த கணக்கை போட்டு போய் கோடிக்கணக்கு வந்து நிற்கும். அவ்வளவு பெரிய நன்மைகள் இந்த ஜமாத்துல தெரியுமா? அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முக்கியம், அது மாதிரி ஜமாத் எவ்வளவு முக்கியம் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி சஹாபாக்களுக்கு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சாதாரணமா இருந்தாங்களா? சக்வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண படுக்கை கேள்விப்பட்டிருக்கிறா? சக்வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண படுக்கையில ரொம்ப கனமாயி, அதாவது எந்திக்க முடியாம ரொம்ப உடல் அடிச்சு போட்ட மாதிரி சொல்லும்ல, அந்த மாதிரி கிடக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸல்லன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நாங்க சொன்ன யார் சொல்லுவோம், என் தந்துரு உனக்கு உங்களை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ரசூலா வருவாங்க, அவங்க பின்னால தொழுவோமே நாங்க கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. லவுலி மான் ஃபில் முஹ்லப், அப்ப காலத்துக்கு ஃபஅல்னா அலிக ஃபஅல்னா கொடுத்த ஒளிச்சேர தண்ணியை கொடுத்தாங்க சொல்லாக்கு. ஃபகத்தஸல ஒளிச்சு சுத்தம் பண்ணாங்க, ஒளிச்சிஞ்சாங்க. ஃபதஹபலி யனு ஃபகுமி அலைஹி ஸ்மாஃபாக, ரசூலுல்லாஹ் எந்திக்க முடியல, மயக்க வர்ற மாதிரி ஒளிச்சு போன தள்ளுது ஆள, ஒரு மாதிரி மயக்க நிலை, கரெக்டா உணர்வு இல்ல, எந்திக்க முடியல. அது போய் திடீர்னு கண்டுபிடிக்கிறாங்க, உஷாராவது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி மக்கள் தொழுட்டாங்களா? மறந்தும் ஞாபகமும் மறதியும் ஞாபகமும் தன்னினை போய் உணர்வு போய் வந்தும் இப்படி இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு.
கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரு அபூபக்கரை ஸல்லின்னாஸ், அபூபக்கர் தொலை வைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் இமாமா நின்னு தொலை வைக்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஃபலம்மா தஹல ஃபி ஸலாத், அவங்க தொழுகை ஆரம்பிச்சாங்க, தொழுகையில் நுழைஞ்சாங்க. வஜத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ நஃப்ஸிஹி ஹிஃபா, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் உஷார் வந்தது, அந்த இதெல்லாம் மாறி ஓரளவு உஷார் வந்துருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஃபகாம யுஹாதி பைன ரஜுலைனி வ ரிஜ்லாஹு தகத்தானி ஃபில் அர்த், அந்த உஷார் வந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சகோதரர்களை அழைத்து அவங்க தோளுக்கு மேல கையை போட்டு என்னை இழுத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. 2 சகோதரர்கள் ரசூலுல்லாஹ் உஷார் வந்திருக்கு, முழு உஷார் வரல. அபூபக்கர் சித்திக் தொலை வச்சிட்டு இருக்கிறாரு, ஏன்னா நிலை வந்து போய் கொண்டிருக்குது. அந்த குருட்டு சஹாபிக்கு பள்ளிவாசல் காலையில விழுந்தா வான்னு சொன்னாங்க, அதை விட கஷ்டம், நடக்க முடியலையேங்க. சும்மா ஒரு ஆளுக்கு சொல்லல நீ இப்படி செய்யி, ஈஸியா சொல்லிட்டு போயிடணும், இப்படிதான் செய்யணும், உபதேசம் 1 மணி நேரம் செஞ்சுட்டு போயிருவேன், செய்யணும், செஞ்சு காட்டினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபிக்கு அப்படி செஞ்சு சொல்லிட்டு அவர் நின்னாரு, தூக்கிட்டு போனப்பா என்ன, பாதி ஒத்த காலம் நடந்து இழுத்தும் போயிட்டு இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபலம்மா யதஅخر ஃபௌம இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இப்படி இழுத்துட்டு வரேன்னு தெரிஞ்ச உடனே அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் தொலை வைக்க விடுவோமான்னு அவள்றாங்க தொழுதுகிட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் தொலை வைக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி விலகி செய்யறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்றாங்க, நீங்க தொலை சொல்லல, இஷாரா செய்யறது தொலை அப்படிங்கிறாங்க அபூபக்கர் சித்திக். ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா ஜலசான் யஸாரி அபூபக்கர், அபூபக்கர் தொலை வச்சிட்டு இருக்காங்கல்ல, இடது பக்கம் வந்து ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இடது பக்கம்னா ரசூலுல்லாஹ்க்கு வலது பக்கம் அபூபக்கர் ஆயிடுவார், அதான் அர்த்தம். அபூபக்கர் அவர்கள் நின்று கொண்டு தொலை வைத்தார்கள். வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லி காயிதன், பெருமானார் உட்கார்ந்து கொண்டு தொலை வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வும் தொலை வைக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக்கும் தொலை வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக்கு முன்னால ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டு தொலை வைக்கிறாங்க. அதாவது எத்தனை அபூபக்கர் பி ஸலாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி தொழுதார்கள். இமாம் ரசூலுல்லாஹ் தான் உட்கார்ந்து தொலை வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்க முடியல, இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவரை பின்பற்றி அபூபக்கர் சித்திக் அவர்கள் தொலை வைத்தார்கள். ஒன்னாசு முக்ததூன் பி ஸலாத்தி அபூபக்கர், மக்கள் எல்லாம் அபூபக்கரை பின்பற்றி தொலை தொழுதார்கள். இந்த சம்பவம் வருது, புகாரில் இருக்கு இந்த சம்பவம். இது எப்படி செய்ய முடிஞ்சு சார் ரசூலுல்லாஹ்க்கு? சும்மாவா சொன்னாங்க, என் தூதர்களுக்கு முன்மாதிரிக்கு பாரப்பா, எதுக்குடா இல்ல அவங்க என் தூதருக்கு முன்மாதிரி, எதுக்கு இல்ல? இந்த முன்மாதிரி யார்கிட்ட பார்க்க முடியுமா நான் கேட்கிறேன். சொன்னதை சொல்லிவிட்டு செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொத்த வாழ்க்கையில லைஃப்ல சொன்னதுக்கு மாற்றமா நடந்திருக்கார் முகமது, காட்ட முடியுமாடா? சவால் தானே அது, காட்ட முடியுமா ரசூலுல்லாஹ் அப்படி வந்திருக்காங்க? எப்படி சொன்னாங்க? அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் நபி வழி நடக்க போறோம், சுன்னத்து நபி வழி நடக்க நமக்கு குருடு கிடையாது, நம்ம கால் நொண்டி கிடையாது. ஐ வேலை சொல்ல முடியாது, யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன குருடா, கால் நொண்டியா? அப்படி இருந்தாலும் ஏதா அல்லாட்ட அந்த அளவுக்கு ஈமான் இல்ல யார் சொல்லலாம், குருடுன்னு சொல்லிட்டு போலாம். காலை ஒடிச்சு போட்டு ரப்பு என்னால முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல தொழில்னு சொல்லலாம், நல்ல தரங்க இருக்கு. உலக விஷயத்தை டபுளா செய்யறோம், ட்ரிபிளா செய்யறோம். உலக விஷயத்தை 3 மடங்கு 4 மடங்கா செய்யறோம். மார்க்க விஷயத்துல, சட்டங்கள்ல, தொழுகையில அதுல அசால்ட்டு பொடுபோக்கு 2வது ஜமாத் வச்சுக்கலாம், 3வது ஜமாத் வச்சுக்கலாம். கேட்க பண்ணல அனில் முஸ்லிமி, குற்றவாளிகளை நோக்கி மா சலக்கக்கும் ஃபி ஸக்கர், சக்கரில் உன்னை தள்ளியது எதடா என்று கேட்கப்படுமா மர்மையில. ஏன்டா சக்கர்ல விழுந்து கிடக்க, தௌஹீத் வழியா நீங்க இருந்திருக்கலாம். அதெல்லாம் பேசுறது சரிடா, இப்ப ஏன்டா நரகத்துல கிடக்க, அல்ல கேட்பான், அல்ல காப்பாற்ற நம்மள. மா சலக்கக்கும் ஃபி ஸக்கர், உன்னை நரகத்தில் தள்ளியது எது? காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நான் தொழவில்லை அதுதான் அப்படின்னு சொல்லணும் பதில். தொழல, வேற எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், வைக்கல, ஓகே, விஜயத்தெல்லாம் செய்யல, கட்டன் ரேட்ல நபி வழிப்படி மக்கள் பிரச்சாரம் பண்ணியாச்சு, பின்னையா பண்ண தொழவில்லை அதான் சொல்லுவாங்க மக்கள். சொல்லப்படும்
فخلف من بعدهم خلف الله الصلاة فخلف من بعدهم خلف الله الصلاة ஒரு கூட்டம் வந்தது பிறகு தொழுகையை நாசப்படுத்தியது. வத்தபவு ஷஹவாத் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். மனோ இச்சை, ஆசை, சோம்பல். அப்புறம் தொழுவிக்கலாம், நாளை தொழுவிக்கலாம், இப்ப என்ன சேர்ந்து தொழுவிக்கலாம் வருதா இல்லையா மனசுல? அது ஷஹவாத்ங்கிறது மனோ இச்சை. மனசு சொல்லுது அப்படி, உலக விஷயத்தை அப்படி சொல்லாது, அப்புறம் செஞ்சுக்கலாம். நீ விட்டா நரகத்திற்கு போட மாட்டானா? அது கன்ஃபார்ம் இல்லையா? அல்ல விடுவானா? யார் உன்னை நரகத்தில் தள்ளிய ஜாக்கிரதை. வத்தபவு ஷஹவாத் மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். கேடை சந்தித்தார்கள் அவர்கள். இல்லாமன் தாப ஆமன வாமில சாலிஹன் தௌபா செய்து மீண்டவர்களை தவிர. அல்லாஹ், அநியாயமாக அக்கிரமாக உலகால் இருந்து விட்டேன், முட்டாள்தனமாக இருந்து விட்டேன். கண்ணை தந்தாய், காலை தந்தாய், கையை தந்தாய், எல்லா வகையான வசதிகளையும் எனக்கு தந்தாய். துரோகியாக நன்றி கெட்டவனாக இருந்தேன், இனிமேல் இருக்க மாட்டேன். இன்றிலிருந்து, இந்த இடத்திலிருந்து, காலை சுபுகிலிருந்து நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னவர்களை தவிர மனுஷன் நடப்பு போயிட்டு போய் இவ்வளவு நாள் இன்னமே இல்லாங்கிறான். இவ்வளவு நாள் அப்படி இருந்தேன். இந்த ரமணா இறையச்சம் வந்துச்சா இந்த தௌபா வரட்டும். எதுகுழுவுனல் ஜன்னா, அவர்கள் தான் சொர்க்கத்திற்கு நுழைவார்கள். தௌபா செஞ்சியா? தௌபா செய். கலந்தாலும் தொழில் இருக்க மாட்டேன், ஓட்ட விட்டுருப்ப, பல தவறுகள் நடந்திருக்கும். தௌபா செய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளமா யுஹாஸிபு பில் அப்து யௌமல் கியாமா, மறுமையில் ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல் கேள்வி, முதல் கொஸ்டின் மறுமையில் என்ன கேள்வி நினைக்கிறீங்க நீங்க? மறுமையில் அல்லாஹ் கேட்பான்ல, கஸ்டம்ஸ். இந்த கஸ்டம்ஸ்க்கு என்ன பாடுபடுறீங்க? மறுமையில் முதலில் கேட்கப்படக்கூடிய கேள்வி சலாத்து. இவன் தொழுகை எப்படி ஃபர்ஸ்ட் அதை கவனிப்பான். அவனுடைய அமலில், வணக்கத்தில் முதலில் கவனிக்கத்தக்கது கவனிப்பது தொழுகையை பாரியா, அப்புறம் பாரு மத்தவ ஜகாத்து, தர்மம், நோன்பு, ஹஜ் அதெல்லாம் அப்புறம். தொழுகையை பாரு எப்படா இருக்கு தொழுகை, கரெக்டான பாருமா. அது கரெக்டா ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, வெற்றிதான். வைன் ஃபஸதத் ஃபகத் ஹாப, அது மோசமா நஷ்டவாளிதான், தொலைஞ்சதுங்கறான். திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு வசனமே இருக்கு, ஃபகத் அஃப்லஹல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், பணிவாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், தொழக்கூடியவர்கள். வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிலூன், பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள். உலாயிகஹுமுல் வாரிசூன், இவர்கள் உரிமைக்காரர்கள், இவர்கள் அனந்தரக்காரர்கள், வாரிசுதாரர், உரிமைக்காரர்கள். எதற்கு? அல்லது எர்சூனல் ஃபிர்தௌஸஹும் ஃபியா ஹாலித், சுவனத்திற்கு வாரிசு. அவன் எழுதிட்டா இதுபோல என்ன கவலை என்பதை நாம் கவனத்தில் கொண்டு, எவ்வளவு முக்கியமான தொழுகை இதுல கிளியர் ஆயிட்டா மற்ற ஓட்டைகளை கூட அல்லாஹ் அடைச்சிருவான். அந்த ரப்புல் ஆலமீன் கரெக்டாக நபி சொன்ன முறைப்படி நாம் எல்லாம் தொழ வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. Allah